நம்ம ஒரு ஜெபத்தால் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேலையில் கூட ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் ஆண்டவரே அப்பா உண்மை நோக்கி ஆண்டவரே அப்பா நம்மை பார்க்க ஆண்டவரை உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கேட்க ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலை கூட ஆண்டவரே எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த வேலையை நீ பொருட்படுத்துகிற ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் நம்மளை கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரே நீர் ஆண்டவரை இங்கே மகிமைப்படுவதாக ஆண்டவரே அப்பா நீரே இந்த வேலையில் ஆண்டவரே இந்த பாடல் பகுதியிலும் சரி ஆண்டவரே அப்பா இந்த மெசேஜிலும் சரி நாங்கள் எடுக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே அப்பா டெஸ்டிமனி டைம் ஆண்டவரே கிட்ஸ் டைம் எல்லாவற்றையும் ஆண்டவரத்தில் போடுகிறோம். ஆண்டவர் நீர் ஆண்டவரை எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே ஜெபிக்கிற பிதாவே ஆமென். எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. ஓகே, நம்ம முதலாவதாக உம்மை போல யார் உண்டு என்ற பாடல் பார்ப்போம். உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீர் இல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீர் இல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், டோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலகின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. நம் தேவனை போல வேற யாரும் இல்லை. ஓகே, அடுத்த பாடலாக நம்ம பார்க்க போறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால்
அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவாந்த வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே
தேவனோடு கூடாத காரியம் ஒன்று. அடுத்த பாடல் 3வது பாடல். நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க, ரொம்ப முக்கியமாக கருதுவாங்க நிறைய ஊரில், நிறைய நாட்டில். பட் ஆனால் நம்மளுக்கு முக்கியமாக, கிறிஸ்துவர்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா இயேசு உயிர்த்து எழுந்திருந்தார். ஆக்சுவலாக ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்து எழுந்தார். ஸோ அந்த காரியத்தை இந்த பாடலை பார்க்க போகிறோம். நம்ம எப்படி தேவன் நம்முடைய சொந்த ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தி அவர் நம்மை மீட்டு எடுத்தார், அதை நாம் நினைவு கொண்டு நம்ம இதை பாடலாங்க பாட போகிறோம். கொடுங்கோர காட்சிகளே கண்ணில் நீர் வழிந்திடுவே என்ன மீட்பர் இயேசுவரோ என்ன மீட்பர் இயேசுவரோ கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சிகளே கண்ணில் நீர் வழிந்திடுவே என்ன மீட்பர் இயேசுவரோ என்ன மீட்பர் இயேசுவரோ எருசலேமின் வீதிகளில் எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட திருக்கோலம் நின்றனையா குலைந்து சென்றனரே கோலம் நின்றனையா குலை
நாளைக்கு குருத்தோலை ஞாயிறு, ஐ மீன் பாம் சண்டே. ஸோ அதனால் நம் இந்த பாடலானை நம்ம இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் செல்கிறோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஓசன்னா, ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் செல்கிறோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென். எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நின்று நம் தேவனை துதிக்க போகிறோம். தேவன் நல்லவர், அவர் நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். ஒரு விஷயம், நம் கண்களை மூடி நம் தேவனை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா உலக கவலைகள், உலக காரியங்கள் எல்லாவற்றையும் ஓரம் வைத்து விட்டு நம் தேவனை நம் நோக்கி பார்க்கணும். தேவனை நீர் நல்லவராக இருந்திருக்கிற ஆண்டவரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து இந்த ஒரு பாடலை நம்ம ஆசீர்வாதத்துக்காக நாம் பாட போகிறோம். Amen.
நம்மை காப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார். நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார். நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். ஆமென், ஆமென்,
உங்களுடைய சமூகம் எங்கள் மேலே ஆண்டவரே, உங்கள் சமூகம் முன்பாக செல்வதை எங்கள் பின்பாய் வருகிறதை எங்களுடைய ஆண்டவரே அப்பா எங்கள் அருகே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்கள் சமத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சாயங்கால வேளையில் கூட ஆண்டவர் பிரசஸ்தான் நிரப்பும்படி நம்ம ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா வந்து ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவர் இடைப்பட முடியாமல் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதன் பகுதியும் கடத்தில் போடுகிறோம், நீர் பொறுப்படுத்துக்கள் வழி நடத்தும் துதி கன மகிமை பேர் புகழ் ஆராதனை ஒரு கேஸ் சொல்லிட்டு பேசி நல்ல பிதாவே. எல்லாரும் அமர்ந்துக்கொள்ளும். பிள்ளைகளுடைய வசனம் I will bless you and I will make your name great and you shall be a blessing. Genesis 12:2. I will bless you and make your name great and you shall be a blessing of all nations. Genesis 12:2. God is good, is my best friend. I will bless you and I will make your name great and you shall give the blessing. Genesis 12:2. I will bless you and make your name great, and you shall be a blessing to all people, all nations. Genesis 12:2. அடுத்ததாக நம்ம வந்து சாட்சி நேரம். யாராவது சாட்சி பக்கத்துக்கு கொண்டு வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து முன் வந்து சாட்சி சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக எனக்கு வந்து ஒரு புது கார் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஒரு BMW ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் தேடும்போது எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் வந்து ஒரு நாள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரே பண்ணேன். எனக்கு வந்து ஒரு BMW ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் டைப்பில். நான் வந்து பிகினர் டிரைவர். ஸோ அது வாங்குறதுக்கு சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கன்வின்ஸ் பண்ணி அப்படியே எங்கள் அப்பாவுக்கு தான் BMW மேலே ரொம்ப ஆசை. பை காட்ஸ் கிரேஸ் BMW வாங்கியாச்சு. ஓ பிரைஸ் காட். போகும்போது அழுதுகிட்டே இருந்தோம் ஸ்கூலுக்கு. அப்புறம் ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணி அனுப்பிச்சோம். இப்போது பசங்க நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. அப்புறம் போகிற வழியில் நாய் இருக்கும். ஸோ நாய் ஒரு டைம் வந்து பிள்ளைங்க ரொம்ப பயந்துட்டாங்க. பட் அந்த நாய் வந்து ஒரு லிமிட்டாக தான் வருது போல. அதுக்கப்புறம் அந்த லிமிட்டை தாண்டி வரல. அப்புறம் எங்களுக்கு பயமாச்சு. நாங்கள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எழுதி கொடுத்தோம். அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. பட் இப்போது சமாதானமாக அவங்க போயிட்டு வராங்க ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு அவங்க நினைச்சிட்டாங்க. ஸோ இதுவரை தேவன்
இங்கே யூஎஸில் எல்லா சூழ்நிலையும் காத்து நானும் இப்போ ஃபேமிலியோடு இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா மார்ச் மாதம் வர மாதிரி பிளானு. இந்த போரில் சப்போஸ் திடீர்னு நாங்கள் தான் சரி ஜனவரிலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்புறம் கூப்பிட்டு வந்தோம். ஒருவேளை மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் விலையும் ரொம்ப அதிகம், அப்புறம் வருவோமான்றது தெரியல. இன்னொன்று இந்தியாவில் ஸ்டாம்பிங் பிரச்சனை எல்லாமே இருக்குது. பட் தேவனுடைய கிருபையாக நாங்கள் ஜனவரி மாதம் கூப்பிட்டோம். இதெல்லாம் தனியாக தனிக்கட்டியாக தான் இருக்கணும். தேவன் ஃபேமிலியை கொடுத்ததுக்காக அவர் சொல்லிட்டு எனக்கு ஒரு சாட்சி இருக்குது. ஆக்சுவலாக என் ஆஃபீஸில் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிருந்தேன். ரொம்ப மாதமாக கூட சொல்லலாம். ஆனால் கடந்த வாரம் நான் அதுக்காக ஜெபிச்சுட்டு கொண்டு இருந்தேன். வீட்டில் ஜெபிச்சுட்டு இருந்தோம். கடவுள் அதை அப்ரூவ் ஆகும்படி செய்தார். அதுக்காக தேவைக்கு ஸ்தோத்திரம். ஸோ கண்களை மூடி நம்ம இந்த சாட்சிகளுக்காக ஜெபிப்போம். வேறு யாராவது சாட்சி சொல்லுங்க போடுறீங்களா? ஓகே, ப்ளீஸ் கம். The bigger testimony is that I was a Hindu before and I got converted. But I can share that at a different setting, of course. But now every week we live by faith, yeah. But anyway, my testimony that I wanted to share is last week. I have a cat for 5 years. It's with me. I have a boy cat. His name is Rocky. But shelter na poi, I got a girl cat, same age, companion இருக்கும் சொல்லிட்டு. அப்புறம் ஒல்லியா இருந்தது. வந்து they had done surgery, ஸ்பே பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து தப்பிச்சு போயிடுச்சு, வீட்டை விட்டு போயிடுச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஒன்றும் சொல்லலை, நீ தான் ரெஸ்பான்சிபிள், போய் தேடு. எங்கே போய் தேடுறது? 2 நாள் வரல. So I really prayed because I was telling God, I don't know, my prayers that get answered, I want to be sincere pray for now. I feel like it gets answered. So now I realized I prayed, not for me but for the cat. And I was pasiyode inge or other very kind of human beings. In a shelter here in the only operation upper respiratory infection. So it's I'm taking care of her right now. 4 hours after my prayer, the cat came back. So yeah, really I knew it was the answer. So I was like, yeah, thank you. Keep my faith going as God answers. ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு 4 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபோன் அப்ரூவல் லாஸ்ட் வீக் வந்துச்சு. அது வந்த டைம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. இந்த கான்ட்ராக்டர் இஷ்யூ அதெல்லாம் பீக்கில் இருக்கச்சில் ஆண்டவர் வந்து கரெக்டாக அப்ரூவல் கொடுத்து கொஞ்சம் கம்பன்சேட் ஆச்சு. மாதம் ஆண்டவர் கொண்டாந்து இருந்துச்சு. கண்களை பண்ணி நம்ம ஜெபிப்போம். இந்த சாட்சிகளுக்காக தேவனே அப்போ உண்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த வேலையில் கூட இந்த சாட்சிகளை பார்த்துக்கிற ஆண்டவரே, அதுக்காக நன்றி சொல்ல உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். உங்களுக்கு எல்லா கணத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையை செய்து கொண்ட வருகிற ஒவ்வொரு காரியத்துக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கே துதி கனமகிமை பேப்புகள் அவர் உங்களுக்கே சொல்லிய சொல்லிடுவாங்க. நாமே ஓகே. அடுத்ததாக நம்ம செய்திக்கு போக போகிறோம். இன்றைக்கு வந்து பிரதர் அட்ரியல் அண்ட் சிஸ்டர் இன்னைக்கு செய்தி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு ஆரம்பிப்போம். நீ கொடுத்த வந்தனத்துக்காக துதிக்கிறோம் ராஜா. எனவே நாங்கள் யாவருக்கும் முன்பு கூடியப்பா உங்கள் நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தையை தியானிக்கவும் நீ கொடுத்த வாய்ப்புக்காக உங்களை துதிக்கிறோம் ராஜா. உங்களுடைய பிரச்சனை இறங்க சுவாமி நீரே அப்பா நாங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்பிட்டு தாரும் ராஜா. இந்த இடத்தை நீங்கள் எங்களோட இருந்து ஆண்டவரே முழுவதுமாக அப்பா உங்களுடைய பிரச்சனை எங்களோட எங்களை கேட்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்னைக்கு வந்து நம்ம டாபிக் வந்து என்ன
அடுத்தவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா எப்படி இருக்கிறதுன்றது தான் வந்து டாபிக் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அடுத்தவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளெஸ்ஸிங்னா என்ன, பிளெஸ்ஸிங் என்ன மாதிரிலாம் பிளெஸ்ஸிங் இருக்கும், பைபிளில் பிளெஸ்ஸிங்கை பற்றி என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பிளெஸ்ஸிங் என்னன்னு பார்த்தா, இப்போ தமிழில் வந்து பிளெஸ்ஸிங்னா வந்து ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இதில் வந்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், சில இடத்துல வந்து பிளெஸ்ட் பர்சனை வந்து பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செர்மன் ஆன் த மவுண்ட், இந்த மலை பிரசங்கத்தில் வந்து இயேசுவானவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ இவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நிறைய கேட்டகரியில் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னொரு வேர்ட் பிளெஸ்ஸிங் வந்து ஆண்டவர் அருள் நமக்கு இருக்கு அப்படின்றது பிளெஸ்ஸிங். ஜஸ்ட் இப்போ ஜென்ரலாக மீனிங் பார்த்தா காட்ஸ் குட்னஸ் ஆர் ஃபேவர் ஆர் அப்ரூவல் வந்து நம்ம மேலே இருக்குன்னா நம்ம பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னொருத்தருக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு கைண்ட்னஸ் பண்ணும்போது, if we bestow a kind deed upon somebody else, அப்போ வந்து நம்ம that person was a blessing to us அப்படின்னு சொல்றோம். அதான் வந்து blessing ஓட இது. தமிழ்லன்னு பார்த்தா இப்போ அவர் நமக்கு அருள் புரிந்தார்கள் அப்படின்னா நம்ம blessing நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம பைபிள்ல என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு வசனம் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து பார்த்துட்டு அடுத்து ரெண்டு இது வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்து பார்ப்போம். இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட் பிளெஸிங்க்கும் நியூ டெஸ்டமெண்ட் பிளெஸிங்க்கும் எது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ முதல்ல வந்து உபாகமம் 28வது அதிகாரம் 1 முதல் 9 வரை. உபாகமம் 28வது அதிகாரம் 1 முதல் 9 வரை யாராவது எடுத்தவங்க வாசிக்கிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகளும் உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிலும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஸோ இதில் வந்து என்ன பார்க்குறோம்னா, நிறைய பிளெஸிங், உங்கள் ஃபேமிலி பிளெஸிங்காக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து வெல்த்துக்கு வந்து ஆடு மாடுகள் சொல்லுவாங்க. அப்போ நிறைய ஆடு மாடுகள் இருக்கும். உங்கள் சத்துருக்கள் எனிமீஸ்ல இருந்து உங்களை விடுதலை கொடுப்பாரு. இந்த மாதிரி நிறைய பிளெஸிங். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிளெஸிங், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற பிளெஸிங். யூஸ்வலாக பார்த்தா இந்த பிளெஸிங் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற பிளெஸிங்க்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு கீழ்படிச்சு இருந்தேன்னா இப்படி ஒரு பிளெஸிங் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பிளெஸிங் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கண்டிஷனல் பிளெஸிங் ஆகும். இப்போ இது வந்து பிளெஸிங் நம்ம வாங்குறது. அடுத்தவங்களுக்கு பிளெஸிங்கா இருக்கிறது அப்படின்னு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு வர்ஸ் இருக்கு. அது வந்து ஜெனசிஸ், அதாவது ஆதியாகமம் 12:3. அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து அடுத்தவங்களுக்கு பிளெஸிங் எப்படி இருக்குதுன்னு ஒரு வர்ஸ். யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். அடுத்தவங்க பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், ஆல் நேஷன்ஸ் வந்து ஒன்னால ஆசீர்வதிக்கப்படுவோம். இது ஒரு ஒன் ஆஃப் த பிளெஸிங். இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்சோம்னா, நீ வந்து உன்னோட அப்பா அம்மா வீட்டுல இருக்கிற இடத்துல வந்து விட்டுட்டு இன்னொரு தூர தேசத்துக்கு போனா இந்த ஆசீர்வாதம் உனக்கு இருக்குன்னு அப்படி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பார்த்துட்டோம். இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல 2 இது பார்ப்போம். ரோமர் 4:7 and 8, 7-8. யாராவது ஒரு வாசிங்க. ரோமர் 4:7-8. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். என்ன இப்போ இதுல என்ன போட்டுன்னா, இப்போ இந்த மெட்டீரியல் பொசிஷன்லாம் இல்லை. இதுல என்னன்னா, எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுதோ அவன் வந்து
பிளஸ்ட் பர்சன் இதுன்னு ஒரு பர்சன் இருக்கு. இதே இது சாம் 32லயும் பார்த்தா, சாம் 32 1-2லயும் இதே தான் கான்செப்ட். யாருக்கு அக்கிரமங்கள், நம்ம எல்லாரும் பாவிகள், யாருக்கு அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுதோ, யாருடைய அக்கிரமங்களை கடவுள் எண்ணாமல் இருக்கிறாரோ அவங்களாம் வந்து பிளஸ்ட்னு இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கு. இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல இன்னொரு வாசனை பார்ப்போம். அடுத்தவங்களுக்கு எப்படி பிளெஸிங்கா இருக்குதுன்னு இன்னொரு வார்த்தை பார்ப்போம். கலேஷியன்ஸ், அதாவது கலாத்தியர் 3:14. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு பெறும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆகிறது. இப்போ அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்த்தோம்ல, நம்ம இந்த பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம்னா அடுத்தவங்களுக்கு பிளெஸிங்கா இருக்குது. பைபிள்ல இப்போ பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்ததுன்னா அதோட மீனிங் வந்து அடுத்தவங்களுக்கு எப்படி பிளெஸிங்கா இருக்கு, நேஷன்ஸ்க்கு எப்படி பிளெஸிங்கா இருக்கு. இப்போ கலாத்தியர்ல என்ன போட்டிருக்குன்னா, பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம் வந்து எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தனால, அவர் நம்மளுடைய பாடுகளுக்காக மரிச்சனால, அவர் கர்ஸா நம்மளோட பிஹாஃப்ல மரிச்சனால நமக்கு ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஹோலி ஸ்பிரிட் மூலமா நம்ம அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு இதுல போட்டிருக்கு. அதான் கலாத்தியர் 3:14. என்ன ஒரு கடைசியா ஒரு வசனம் பார்ப்போம். எபேசியர் 1:3. எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசுவானவர் நமக்கு ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களால நம்ம ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட் பார்த்தோம், நியூ டெஸ்டமெண்ட் பார்த்தோம். மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், இந்த ஆடு மாடுகள் நிறைய இருக்கும், நீ வந்து சத்துருக்கள்கிட்ட இருந்து வெற்றி அடைவா அப்படின்னு இருக்கும். ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம என்ன பார்க்கறோம்னா, எம்பசிஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், அதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ அப்போ இந்த இதை சம்மரைஸ் பண்ணுறது என்னன்னா, பிளெஸிங்னா 2 டைப் ஆஃப் பிளெஸிங் இருக்கு. ஒன்று வந்து எர்த்லி பிளெஸிங், அதுவும் ஒரு பிளெஸிங் தான், கண்டிப்பாக பிளெஸிங் தான். அதே மாதிரி ஆவிக்குரிய பிளெஸிங் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் இருக்கு. அது ஒரு இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல யூஸ்வலா மெட்டீரியல் பிளெஸிங் வந்து ஒரு கண்டிஷனோட இருக்கும், அதுக்கு எம்பசிஸ். நியூ டெஸ்டமெண்ட்ல ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். இது ஏன் அப்படி இருக்கு? இது ஏன்னா நம்ம புது உடன்படிக்கை வெர்சஸ் பழைய உடன்படிக்கை, ஓல்ட் கவர்னன்ட் வெர்சஸ் நியூ கவர்னன்ட்னு சொல்றாங்கல்ல. ஸோ பழைய ஏற்பாட்டுல வந்து நமக்கு ஓல்ட் கவர்னன்ட் இருக்கு. ஓல்ட் கவர்னன்ட் என்னன்னா, நீ இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கும், நீ இதை இப்படி பண்ணனா உனக்கு இந்த பிளெஸிங் இருக்கும், அதான் ஓல்ட் கவர்னன்ட். ஆனா நியூ கவர்னன்ட் என்னன்னா, ஜீசஸ் வந்து நமக்காக பலியாக்கி சிலுவையில பண்ணி உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஓல்ட் கவர்னன்ட் வந்து நியூ கவர்னன்ட்டா மாறி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது நியூ கவர்னன்ட்ல என்னன்னா, ஏசப்பா நமக்காக மரிச்சு நம்ம பாடுபட்டு சிலையில இருந்து உயிர் தெழுந்தனால நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிச்சப்பட்டனால நமக்கு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து இதுல பார்க்கணும். இப்போ வந்து கடைசியா ஒன்று, சரி இதெல்லாம் பார்க்கணும். ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்தாங்கல்ல, 3 வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணாங்க, 33 வருஷம் வாழ்ந்தாங்க. அவங்க ஏதாவது பிளெஸிங்கை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மத்தேயு 5:3-10 அதுதான் வந்து இந்த மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்றது. இந்த மலை பிரசங்கத்துல என்னன்னா, அந்த ஆவிக்குள் எளிமையானவர்கள் பாக்கியவான்கள், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன். அதுல எதுவுமே வந்து உனக்கு இந்த மெட்டீரியல் பிளெஸிங் இருக்கும், உனக்கு நல்ல சுகம் இருக்கும், அல்லது உனக்கு நிறைய சம்பாதிப்ப, அப்படிலாம் எந்த பிளெஸிங்கும் இருக்காது. மோஸ்டா ஜீசஸ் வந்து பேசுறது வந்து ஆவிக்குரிய பிளெஸிங் தான் பேசியிருப்பாங்க. சரி, அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். சரி, ஜீசஸ் வந்து அப்போ ஆவிக்குரிய பிளெஸிங் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்திருக்காங்க. அப்போ சரி, அப்போ நமக்கு வந்து எர்த்லி பிளெஸிங்கே கிடையாதா? நம்ம இப்போ நியூ கவர்னன்ட்ல தான் இருக்கோம், நம்ம அந்த காலத்துல இல்லை, இப்போ ஜீசஸ் வந்து மடிச்சிட்டாங்க, அப்போ நமக்கு எர்த்லி பிளெஸிங் கிடையாதா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, அதாவது நம்ம என்ன பண்ணாலும் அதுல வந்து ஆண்டவருடைய ஃபேவர் நமக்கு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-3 யாராவது ஒரு ஆள் வாசிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-3. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில்
இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பது தன் காலத்தில் தன் கண்ணி தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த கடைசி பாயிண்ட், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதான் வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணாலும், ஸ்பிரிச்சுவல் இது பண்ணாலும், நம்ம வேலை பண்ணாலும், அல்லது நமக்கு மெட்டீரியல் பொசிஷன் வேணும்னாலும், இது நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு பிளெஸிங் இருக்கும். ஆனா வந்து நம்ம வந்து எம்பசிஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்க்கு கொடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்க்கு நம்ம எம்பசைஸ் பண்ணா இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். நம்ம வந்து நம்ம வந்து சரி நீயே பார்த்துக்கோ அப்படின்னு கடவுள் விட்டுற மாட்டாரு. நம்ம ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கை தேடுனா இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அதுல ஒரு கிளியரா ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க, மத்தேயு 6:33. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். முதலாவது நியூ டெஸ்டமெண்ட்ல என்னன்னா, முதலாவது நம்ம கர்த்தருடைய இதை தேடணும். அப்போ மீதி எல்லா பிளெஸிங்கும் நமக்கு ஆடட் ஆன் டு இட். Seeking first the kingdom of God, everything else will be added on. So இப்போ வந்து பார்த்துருக்கோம் பிளெஸிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளெஸிங் என்னன்னு பார்த்துருக்கோம், ஓல்ட் கவர்னன்ட் நியூ கவர்னன்ட்டோட பிளெஸிங் என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும், நியூ கவர்னன்ட்ல ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கை ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்கு எல்லா பிளெஸிங்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ மெயின் டாபிக், அடுத்த வகுப்புல வந்து எப்படி இதா இருக்கும், ஆசீர்வாதமா இருப்போம் அப்படின்னு இப்போ பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்லைடு வந்து இங்க போட்டிருக்கோம். இதுல வந்து பிளஸ்க்கு ஒரு 5 இது பிராக்டிக்கல் இது வந்து போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிகின் வித் பிரேயர், அடுத்து லிசன், அடுத்து எக்ஸசைஸ் ஒபீடியன்ஸ், சர்வ், அடுத்து ஷேர். இது வந்து இதுல நிறைய கேட்டகரிஸ் நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிள்ஸ் பைபிள்ல இருந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படி இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பிளெஸிங்கா இருந்திருக்காங்க அடுத்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதுல வந்து ஸோ இதில் பார்த்தோம்னா லைக் ஃபர்ஸ்ட் பிகின் வித் ப்ரேயர். நம்ம எப்பவுமே எந்த ஒரு புது காரியத்தை இல்லை மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா எல்லாத்தையுமே ஒரு ப்ரேயரில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல எவ்ரிதிங் எனிதிங் வி ஸ்டார்ட் வித் ப்ரேயர். ஸோ பிகின் வித் ப்ரேயர். லிசன் அண்ட் லுக் அவுட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவுமே நம்மளை பற்றியே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கண்ணை திறந்து நம்மளை சுற்றி இருக்கவங்களோட தேவைகள் எல்லாம் பார்க்கணும். வி ஷுட் பி ஆன் த லுக் அவுட் எவ்ரி டைம். எங்கே போனாலும் நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணிடுவோம்னா செல்ஃப் பிட்டி இருக்கும், நமக்கு இப்படி ஆயிட்டே நம்ம இப்படி இருக்கோமேனு நம்மளை போட்டு சார்ந்தே இல்லாமல் சுற்றி உள்ளவங்களை கண்ணை திறந்து பார்த்தோம்னா நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கோம்ல, ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கோம், ஆண்டவரே நான் அடுத்தவங்களை ஆசீர்வாதத்துக்கு நீர் என்ன பலப்படுத்துங்க, இன்னைக்கு நான் யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நீங்க எனக்கு காண்பீங்கன்னு சொல்றோம். அப்போ நம்ம தான் வந்து கண்ணை திறந்து சுற்றி இருக்கவங்களை பார்க்கணும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பார்க்குறவங்க கிட்ட நின்று என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலே அடுத்தவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்போவே நம்ம வந்து வில் கனெக்ட் டு தெம் அண்ட் வில் பி ஏபிள் டு ஹெல்ப் தெம். அவங்க கிட்ட பேசுறது மூலமா. அடுத்தது எக்ஸசைஸ் ஒபீடியன்ஸ். ஒன்ஸ் நம்ம வந்து அடுத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னா உடனே வந்து நம்மளோட மார்க்ஸில் வந்து நம்மளா வந்து எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. வி ஷுட் வெயிட் ஃபார் த காட் டு ப்ராம்ப்ட். கடவுள் நம்மளை ப்ராம்ப்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்துடணும். இந்த டைம் நீ பேசுன்னு சொல்கிறாங்களா, உடனே இமீடியட்டாக கடவுளே நம்மளோட நம்ம வாயின் வார்த்தைகளை தருவாங்க. அந்த டைம் நம்ம என்ன பேசணும், என்ன பேசினா அடுத்தவங்களுக்கு அந்த டைம் ஆசீர்வாதமாக இருக்கும்னு கடவுள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு இன்ஸ்டன்ட்டாக நம்ம ஒபே பண்ணணும். அதுதான் முக்கியமானது. நம்ம வந்து எப்பவுமே சொல்லனால அதை சொல்றது வந்து ஈஸி, பட் ஆக்ஷன்னால அதை காமிக்கிறது வந்து கொஞ்சம் கடினம். ஸோ நம்ம இன்டென்ஷனலா இல்லாத வரைக்கும் நம்மளால அதை செய்ய முடியாது. அடுத்தது சர்வ் அதர் செல்ஃப்லெஸ்லி. ஸோ இதுவுமே வந்து நம்ம எப்பவுமே நம்மளை தாண்டி அடுத்தவங்களை பார்க்கறதுக்கும் நம்மளால முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு எப்படி உதவியா இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம நினைச்சிட்டாலே நம்மளோடதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்போ வந்து நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அதனால வர சந்தோஷம், அவங்களோட அந்த சந்தோஷத்தை பார்க்கறது, அது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும் நமக்கு. அது வந்து நம்ம ஜஸ்ட் செய்யணுங்கிறதுக்காக செய்யக்கூடாது. கடவுள் நம்மளுக்கு அதை கட்டளையா கொடுத்துருக்காரு. அடுத்த கடவுள் வந்து நம்மளை சர்வ் பண்றதுக்காக தான் ஜீசஸ் இங்க வந்தாங்க. ஜீசஸ் வந்து he didn't come for us to serve him, he served us. அது மாதிரி நம்மளை சுத்தி இருக்கவங்களே he
seek for the lost and he found them. So நம்மளும் அதே மாதிரி கடவுள் முன்மாதிரியா இருந்து நம்ம சுத்தி உள்ளவங்க நம்ம கஷ்டத்துல இருக்கவங்களை தேடி நம்ம we should find and we should try to serve them. கடைசியா share your testimony. இது வந்து ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து வீட்ல எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், அடுத்து ஒர்க் பிளேஸ்ல பாக்குறோம், அதை தாண்டி நம்ம தெருவில் உள்ளவங்க நம்ம நெய்பர்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஷேர் பண்ற ஒவ்வொரு சாட்சியுமே அவங்கள கடவுளுக்குள்ள வழி நடத்தும். நமக்கு இன்ஸ்டன்டா அது தெரியலனாலும் கிராஜுவலா நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம எல்லாருமே ஒரு பிளான் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாமே பார்ட் அண்ட் பீசஸ் தான். நம்ம அந்தந்த டைம்ல நம்மளோட பீஸை பண்ணிட்டோம்னா கடவுள் வந்து நமக்கு அந்த ஃபுல் பிக்சர் தெரியாது. ஸோ அந்த டைம் கடவுள் என்ன சொல்றாரோ அதை பண்ணிட்டு நம்ம விட்டோம்னா கடவுளுக்கு அடுத்தவங்களை எப்படி கடவுள் கிட்ட வழி நடக்கணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். நம்ம வந்து we should just have faith, trust God and instantly obey Him and just do what God asks us to do. So இது பார்த்தோம்னா நம்ம எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம்ங்கிறது வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆசீர்வாதமா ஜீசஸ் நம்மளை பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஆசீர்வாதமா நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு இருக்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆசீர்வதிச்சிட்டாங்கிறது அந்த சென்ட்ரல் ஆஃப் ட்ராப். ஸோ அதுல இருந்து நம்ம அப்படியே ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்துக்கு நம்ம எப்படி ஆசீர்வாதமா இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்க நெய்பர்ஸ், நம்மளோட வேலை ஸ்தலத்துல மற்றவங்களுக்கு நம்ம எப்படி ஆசீர்வாதமா இருக்கலாம், அடுத்து நம்மளோட சிட்டி நம்மளோட ஊர்ல நம்ம எப்படி ஆசீர்வாதமா இருக்கலாம் மற்றவங்களுக்கு, அடுத்து நம்மளோட நேஷன். இதை மாதிரி கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். இந்த டாபிக்ல தான் நாங்க பைபிள்ல இருந்து சில கேரக்டர்ஸ் குறித்து பார்க்க போறோம். இப்போ முதலாவதாக குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருப்பது எப்படி. ஸோ இந்த சென்டர்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ இந்த ஃபேமிலியில சின்ன ஃபேமிலியில நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஆசீர்வாதமா இருக்கலாம்னு பார்க்க போறோம். அடுத்து ஒர்க் பிளேஸ்ல, அடுத்து சிட்டி, ஃபைனலா நேஷன். இப்படி ஒவ்வொரு இதுலயும் நம்ம எப்படி ஆசீர்வாதமா இருக்கலாம்னு சொல்லி பைபிள்ல உள்ள கேரக்டர்ஸ் மூலமா பார்க்க போறோம். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பைபிள்ல உள்ள சில ஃபீமேல் கேரக்டர்ஸ், இங்க இருக்கிறதெல்லாம் மேல் கேரக்டர்ஸ். ஸோ இதை குறித்து நம்ம இப்போ தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருப்பது எப்படி. ராகாவை குறித்து பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதாபாத்திரம் ராகா. ஸோ இவங்களை குறித்து நம்ம யோசுவா 2 மற்றும் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவங்க எங்க இருந்தாங்கன்னா எரிகோ நகரத்தின் ஒரு அலங்கத்தில் உள்ள வீட்டில் இருந்தாங்க ராகா. அவங்க தங்களுடைய கண்களால தேவன் செஞ்ச எந்த அதிசயத்தையுமே அவங்க பார்க்கல. பட் கடவுள் வந்து எப்படி இஸ்ரவேல் மக்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியா வழி நடத்தி வந்தாங்கிறத கேள்வி மட்டுமே பட்டு அவங்க வந்து தேவன் மேல விசுவாசம் வைத்தார்கள். ஸோ அந்த விசுவாசத்தினாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா விசுவாச பட்டியலிலும் இடம் பெற்றிருக்கிறார். ஸோ எபிரேயர் 11:31 அதுல என்ன பார்க்கிறோம்னா, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் மேசி வேவுகாரரை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தார் என்று வாசிக்கிறோம். ஸோ கர்த்தர் மேல இருந்த விசுவாசத்தினால அவங்க என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரவேலில் இருந்த வந்த உளவாளிகள் எல்லாரையும் 2 பேரை தங்கள் வீட்டில் ஒழித்து வைத்தாங்க. அது மூலமா அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க. அது மட்டுமல்ல, ராஜாவுடைய ஆட்கள் தேடி வந்த போது அவங்க எல்லாம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா திசை திருப்பவும் செஞ்சாங்க. என்ன ஒரு விசுவாசம் இல்லை. ஸோ கண்களால எதையுமே அவங்க பார்க்கல, ஜஸ்ட் காதால கேட்டிருக்காங்க. அதை வச்சு தன்னையும் தன் குடும்பத்தார் எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு அந்த 2 ஒற்றர்களிடம் அவங்க வந்து ஆணையம் பெற்றுக்கொண்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, வேவுகாரர்கள் சொன்னபடியே அவங்க வந்து அவங்களோட வீட்டுல அந்த ரெட் நூலை வந்து கட்டியிருப்பாங்க. as a symbol of God's blood அவங்க வந்து அதை கட்டியிருப்பாங்க. அது மூலமா அவங்க பிளஸ் அவங்க வீட்டுல உள்ள எல்லாருமே சேவ் பண்ணப்படுறாங்கன்னு வாசிக்கிறோம். யோசுவா 6:25 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோசுவா 6:25. No sound. Without sound you can play, okay? The candy. No sound nata candy, okay? எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் அப்பன் வீட்டாரையும் அவளுடைய யாவையும் யோசுவா உயிரோடு விழுந்தார். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவில் குடியிருக்கிறாள். இவ்வாறு விசுவாசத்தோடு கூடிய கிரியையினாலே ராகாப் தங்களுடைய வீட்டில் உள்ளவங்க, தங்களுடைய குடும்பத்தார், அதாவது தாய், தகப்பன், சகோதரர், சகோதரி எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆசீர்வாதமா இருந்தாங்க. ராகாவுடைய பழைய பாவம் வந்து அவங்களோட குடும்பத்துக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு எந்த ஒரு தடையாவுமே
இல்லை. அவங்க பழையதை மறந்து கடவுளை விசுவாசிச்சு அந்த விசுவாசத்தின் கிரியை மூலமா அவங்களோட முழு குடும்பத்தையே அவங்க என்ன பண்ணாங்க, ஆசீர்வதிச்சாங்க. இப்படி அந்நியரா அந்த ஒற்றர்களை அவர்கள் உபசரித்து உதவி செய்து அதன் மூலமா என்ன பண்ணிக்கிட்டாங்க, தங்களுடைய மொத்த குடும்பத்தையே வந்து காப்பாத்தி கொண்டாங்க. அது வந்து வெறும் பிசிக்கல் சேவ் மட்டும் சொல்ல முடியாது. நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் மக்களின் மத்தியில் கடைசி வரைக்கும் ராகப்பட ஃபேமிலி இருந்தது. ஸோ she was a blessing to her entire family. அவங்க வந்து செல்ஃபிஷா அவங்கள மட்டும் அவங்க காப்பாத்திக்கல, ஆனா அவங்க அந்த ஒற்றர்களிடம் வந்து என்னோட குடும்பத்தையே நீங்க காப்பாற்றணும்னு சொல்லி ஆணை பெற்று அவங்க எல்லாரையுமே அவங்க காப்பாத்தி கொண்டாங்க. அது போல நம்ம ரோமர் 12:13 மற்றும் எபிரேயர் 13:2 வந்து பவுல் கூறியது போல அந்நியரின் ஆபத்து நேரங்களில் நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். அதன் மூலமாய் நம்ம என்ன பண்ண முடியும்னா அவங்கள கடவுளின் வழியில் நடத்த முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பிளஸ்ங்கிற பிக்சர்ல இது எங்க ஃபாலோ ஆகும்னா, எஸ் சர்வ் அதர் செல்ஃப்லெஸ்லி. ஸோ ராகா வந்து செல்ஃபிஷா இல்லாம மற்றவங்களையும் அவங்க குடும்பத்தை அனைவருக்கும் அவர்கள் ஆசீர்வாதமா இருந்தார்கள். இப்போ இந்த பிளஸிங் இன் அவர் ஃபேமிலிக்கு இன்னொரு மெயின் கேரக்டர் பைபிள்ல இருந்து பார்த்தோம்னா அது நோவா. நமக்கு எல்லாம் தெரியும் அந்த நோவா அந்த பேழை அந்த ஸ்டோரி. அதுல வந்து ஆண்டவர் வந்து நோவாக்கு வந்து ஒரு பேழையை கெட்டு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பேழையை அவரே கெட்டணும், போய் மரத்தெல்லாம் வெட்டிட்டு வரணும். அவங்களோட ஹோல் ஃபேமிலி எல்லாரும் வந்து அவங்கள பார்த்து சிரிச்சாங்க, என்ன இவர் வந்து ஒரு பெரிய போட் இது பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ 120 வருஷம் நினைக்கிறேன் அவர் கெட்டி முடிக்கிறது, ஏதோ எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அவ்வளவு நாள் அவர் கெட்டிட்டு இருந்தாரு, மழை வரல, ஒன்றும் வரல. எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. அவரோட ஃபேமிலியும் மேபி கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக இப்பெல்லாம் பண்றீங்கன்னு. ஆனா சம்பவம் ஃபேமிலி அவங்களோட ஒய்ஃப் அப்புறம் பிள்ளைங்களோட மனைவிமார் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த போட்குள்ள ஏற்றி அவங்க மட்டும்தான் அந்த ஃப்ளட்ல இருந்து பிழைச்சாங்க. ஸோ நோவா வந்து எப்படி ராகாப் வந்து அவங்க பிளஸிங் டு தி ஃபேமிலியோ, நோவாவும் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள பிளஸிங்கா இருக்கிறது அப்படிங்கிறது. அடுத்து நம்ம வந்து எப்படி நம்மளோட வேலை ஸ்தலத்துல நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு எப்படி பிளஸிங்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுல பார்க்க போறது வந்து இந்த நாகமான் கதையில வர சிறுபெண். ஸோ இது வந்து நம்ம 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்கள்ல இந்த சிறுபெண்ணை குறித்து பார்க்கிறோம். ஸோ நாகமான் கதையில வர அந்த சிறுபெண் வந்து யாருன்னா, சீரிய படையினரால் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த சிறுபெண் அவங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி, மேபி அவங்களுக்கு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருந்திருக்கலாம், அவங்க எல்லாருக்கும் பிரிக்கப்பட்டு ஆல் ஆஃப் அ சடன் அவங்க வந்து அந்த படை வீரர்களிடம் வந்து ஸ்லேவா அவங்க பிடிச்சு வரப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படி வந்த வேளையிலும் அவங்க வந்து நாகமான் அப்படிங்கிற படை தளபதி வீட்டில் வந்து அவங்களோட மனைவிக்கு வந்து பணிவிடை செய்கிற பெண்ணா அந்த சிறுபெண் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து இந்த கடினமான சூழ்நிலையில அவங்கள வந்து சிறுபெண்ணுன்னு நம்ம பார்க்குறோம், பெயரிடப்படலை அவங்களுக்கு, ஆனால் சிறுபெண்ணுன்னு பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து the girl should be very young. அந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வந்து அந்த டைம்ல அவங்களோட மாஸ்டரை பாக்குறாங்க. பட் அதை இமேஜின் கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அவங்களோட மாஸ்டர் அந்த டைம்ல எளிமையா தான் தெரிவாங்க இல்லையா. குடும்பத்துல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க, வேற தேசத்துக்கு வந்திருக்காங்க, சுத்தி உள்ள கல்ச்சர் எல்லாமே புதுசா இருக்கும். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் நம்மளோட மாஸ்டருக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நாச்சியார் இடத்தில் வாசிப்போம் 2 ராஜாக்கள் 5:3. என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்ட ரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். ஸோ இந்த சிறு பெண்ணோட இந்த சாட்சி தான் என்ன பண்ணுச்சுன்னா, நாகமான் எலிசாவை போய் பார்க்கவும் அதன் பின் அவன் குணமடையவும் உதவியது. அவங்க வந்து அந்த சிறு பெண்ணை யாருமே போய் கேட்கல, அவங்களா வந்து she was in the lookout. அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தாங்க. அவங்களோட எதிரியாவே இருந்தாலும் அவங்க பார்த்தாங்க, அவங்க ரீச் அவுட் பண்ணாங்க, அவங்க சொன்னாங்க. இது மூலமா நாகமானுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த சரீரத்துல உள்ள அந்த குஷ்டரோகம் வந்து நீங்கினது. அது மட்டும் அல்ல, அவங்களுக்கு வந்து ஜீசஸ் தான் மெய்யான தெய்வம் என்கிறதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 5:17 பின்பாகம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5:17. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கொடுத்து சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியன் இனி கர்த்தருக்கு அல்லாமல் அந்நிய தேவர்களின் சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. இவ்வாறு நாகமான் என்ன பண்றாருன்னா, கர்த்தரே மெய்யான தெய்வம்னு உணர்ந்து
தேவனை மட்டுமே சேவிப்பேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, நாகமானை கொண்டு கர்த்தர் என்ன பண்றாருன்னா சீரியாவுக்கே ரட்சிப்பு உண்டாக்கினார் என்றும் நாம் வாசிக்கிறோம். சோ அதை எங்க பார்க்கிறோம்னா 2 ராஜாக்கள் 5:1. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். சோ ஃபர்ஸ்ட் அந்த சிறுவன் மூலமா என்ன ஆகுதுன்னா நாகமான் ரட்சிக்கப்படுறான். அவன் மூலமா அவனோட அந்த தேசமே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த தேசத்தில் உள்ள மக்களே வந்து கடவுளின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்றாங்க. சோ நம்ம இங்கேயும் அந்த ரிப்பிள் எஃபெக்டை பார்க்கிறோம். அந்த சிறுவன்ட்ட இருந்து அந்த நாகமானுக்கு போகுது. சோ நாகமான் மூலமா அவன் சுத்தி இருக்கிற அந்த சீரியர்கள் மக்களும் வந்து என்ன பண்றாங்க, கடவுளால ரட்சிக்கப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுப்போம். சில எனக்கே இப்படி இருக்கு, நான் எப்படி இந்த நேரத்தில் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும்? ஏன்னா அந்த சிறு பெண்ணோட சிச்சுவேஷனை பார்த்தோன்னா அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ ஷி வாஸ் நாட் இன் அ சிச்சுவேஷன் டு திங்க் ஆஸ் இஃப் ஓகே ஷி வாஸ் டூயிங் குட், ஓகே ஷி இஸ் ஆன் தி ரிப்போர்ட். இட்ஸ் நாட் லைக் தட். அவங்க இருக்கிற அந்த கடினமான சூழ்நிலையிலும் அவங்க வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அது போல அவங்க சாட்சியை பகிரும் போது நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் மேல அந்த அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தா அவங்க வந்து நீங்க போய் பார்த்தாலே உங்களை குணமாக்குறதுக்குள்ள தன்மை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி தங்களுடைய விசுவாசத்தை ஒரு சாட்சியா பகிர்றாங்க. ஸோ இது மூலமா நம்ம என்ன பார்க்குறோம்னா நம்ம குடும்பத்துக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமின்றி நமக்கு யாரெல்லாம் வந்து தீமை செய்யறாங்க, நமக்கு தீமை விளைவிக்கும் எதிரியை கூட நமது சாட்சியை பரிமாறி கர்த்தர் அண்டை சேர்க்கலாம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமா நம்மளோட ஒர்க் பிளேஸ்ல கூட நமக்கு பிடிச்சவங்க, நம்மளோட ப்ரிஃபரன்சஸ் எதுவும் இல்லாம கடவுளோட நடத்துதலின்படி நாம் பிறருக்கு எவ்வாறு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நம்மால் இயன்றவரை நம்ம ட்ரை பண்ணணும். அப்புறம் லூக்கா 6:35 இயேசுவானவர் கூறியுள்ளபடி நம்மை பகைஞருக்கும் சத்துருக்களுக்கும் நன்மை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். இது போல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எப்பவுமே நம்ம வந்து தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யணும்னு. ஸோ நாட் ஜஸ்ட் அவர் ஃபேமிலி, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்கன்னு மட்டும் இல்லாம நமக்கு நோ மேட்டர் நம்மளுக்கு அடுத்தவங்க என்ன செய்யறாங்கிறத பார்க்காம கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தையை மட்டும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அடுத்தவங்களுக்கு நம்மளோட சாட்சியை பகிர்ந்து அவர்களே ஆண்டவர் அண்டையில் சேர்ப்போமாக. ஸோ இது வந்து இந்த பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த BLESSல வந்து எதுல வரும்னா லுக் அவுட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த சிறு பொண்ணை யாருமே கேட்காம இருந்தும் அவங்களா she reached out to him and then she was a blessing to him and he was a blessing to many people in Syria. பிளஸிங் இன்னொரு பிளேஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். மேல் எக்ஸாம்பிள் இது வந்து தானியேல் கதை நமக்கு எல்லாரும் தெரியும். எருசலேம்ல இருந்து பாபிலோன் பட்டணத்துக்கு சிறைப்பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அங்கே உள்ள ராஜா வந்து பார்த்துட்டு எங்க நாட்டில் உள்ளவங்க இருக்கிற கவுன்சிலர்ஸ் அவங்களோட இவன் ரொம்ப நல்ல இதாக இருக்கானே, ரொம்ப புத்தி கூர்மையாக உள்ளவனே இருக்கானே அப்படின்னு பார்த்து அவன் ஒரு அதிகாரியாக வச்சிருப்பாரு. இது தானியேலை குறித்து நம்ம பார்க்கணும்னா ஒரு திங் வந்து 3 வேளை ஜெபம் பண்ணுவோம். ஈவன் தோ வந்து ஒரு ஆர்டர் வந்து ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கடவுள் அந்த ராஜாவை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னு இருந்தாலுமே அவர் வந்து தானியேல் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து எப்பவும் அவர் யூஸ்வலாக ப்ரேயர் பண்ணுறது மாதிரியே வந்து ப்ரேயர் பண்ணுவார். அதனால அந்த என்னோட ஆண்டவர் வந்து இந்த ராஜாவோடையோ எல்லாரோடையும் வந்து பெரியவர். நான் வந்து வேற நாட்டில் இருக்கேன், ஆனாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து இந்த நாட்டில் நான் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கேன். நான் வந்து அந்த ராஜாவை வந்து இதாக்காலும் எனக்கு கொடுக்குற வேலையை நான் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு பார்த்து டேனியல் வந்து அதுக்கு பிளஸிங் இன் அவர் ஒர்க் பிளேஸ் வந்து எக்ஸாம்பிள். என்னோட பார்க்கணும் நிறைய ராஜாக்கள் நிறைய வாசிட்டோம்னா நிறைய ராஜாக்கள் வந்து போவாங்க. முதல்ல ஒருத்தர் இருப்பாரு, டேரியஸ்னு ஒருத்தர் இருப்பாரு, அதுக்கப்புறம் பெல்தஷர்னு ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் நேபுகத்நேச்சர் ஒருத்தர் இருப்பாரு. அது மாதிரி 6 ராஜாக்கள் திருப்பி வந்ததுக்கு 6 ராஜாக்களுக்கு அடியில் அவரு ஒரு பெரிய அதிகாரியா வேலை செஞ்சிருக்காரு. அப்போ நம்ம இப்போ யோசிச்சு பார்ப்போம், இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் இருக்கு, இப்போ ஒரு கவர்மெண்ட் ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட் இருக்கு, அதுல ஒரு அதிகாரியா இருக்கும்.
இப்போ யூஸ்வலாக அடுத்த மாறிடுச்சுன்னா அடுத்த வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களெல்லாம் கொண்டு வருவாங்க. யூஸ்வலாக பழையவங்களெல்லாம் வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த கேஸில் டேனியல் வந்து 6 ராஜாக்கள் வந்து அவரை உயர் அதிகாரியாக வச்சிருக்காங்க. அப்போ அவரோட அந்த இதை வந்து நம்ம பார்க்கலாம், அவரோட இம்பார்ட்டன்ஸை அங்கே வந்து பார்க்கலாம். அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, கடவுளோட கூட ரொம்ப ப்ரேயர் பண்ணி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால தான் வந்து டேனியலால் ஒரு ஆசீர்வாதமாக அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த பழைய பிளஸ் இதில் பார்க்கறது வந்து பிகின் வித் ப்ரேயர்ல நம்ம கடவுளோட பேசி க்ளோஸாக உறவாடி இருக்கிறனால நம்ம வந்து அடுத்தவங்களோட பிளஸிங்காக இருக்கணும். அதான் வந்து டேனியலோட. நம்மளோட ஊர்ல, அதாவது பிளெஸிங் இன் आवर சிட்டி, நம்ம ஊர்ல நம்ம எப்படி நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி ஆசீர்வாதமா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம பைபிள்ல இருந்து அந்த சமாரிய பெண்ணை குறித்து பார்க்க போறோம். 4ஆம் அதிகாரம் 1 முதல் 42 இந்த வசனத்துல வந்து நம்ம இந்த சமாரிய பெண் குறித்து பார்க்கிறோம். ஸோ ஜீசஸ் வந்து அவங்க மீட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு கிணற்றண்டையில் ஜீசஸ் இருக்கிற நேரம் இந்த சமாரிய பெண்ணை வந்து மீட் பண்றாங்க. அப்போ ஜீசஸ் வந்து ஃபர்ஸ்ட் குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சமாரிய பெண்ணை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜீவ தண்ணீர்னா என்னன்னு அவங்களுக்கு விளக்கி சொல்ற அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஜீசஸ் வந்து he shared his testimony and அவங்க வந்து அந்த சமாரிய பெண்ணை வந்து பலப்படுத்தினாங்க தங்களுடைய வார்த்தையினால. அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து கூட ஜீசஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனமா சொன்னாங்க. அதை கேட்ட உடனே விசுவாசிச்சு அதை ஏற்றுக்கொண்டு அந்த சமாரிய பெண் அந்த கான்வர்சேஷன்ல இருக்கிறப்பதான் ஜீசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜீசஸ் வந்து தாம் தான் மேசியான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த சமாரிய பெண்ணுக்கு தான் வந்து ஜீசஸ் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்படி இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, உடனே வந்து அவங்க அந்த பாவத்துல இருந்து கிடைச்ச அந்த விடுதலை வந்து அவங்க என்ன பண்ணோம்னா, உடனே அவங்க ஊர்ல உள்ள எல்லாருக்கும் போய் அவங்கள வந்து சுவிசேஷம் பிரசங்கிக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கடவுள் கொடுக்குற வேலை வந்து என்னன்னா, நம்ம கடவுளை பத்தி தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் நம்மளால அதை வந்து ஒழிச்சு மறைச்சு வைக்க முடியாது. நம்ம வந்து அப்படியே போய் ஓவர் க்ளோஸ் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி எப்படி அடுத்தவங்களை வந்து கடவுளுக்குள்ள வழி நடத்தலாம் அப்படிங்கறது தான் நம்ம பார்ப்போம். ஸோ இது நம்ம அது போல நம்ம யோவான் 4:39 என்ன பார்க்குறோம்னா, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஸோ அந்த சமாரிய பெண் சொன்ன சாட்சியினால அந்த ஊரில் உள்ள அநேக மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஜீசஸ் வந்து பிலீவ் பண்ணி ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதே போல அப்போஸ்தலர் 1:8 அந்த வசனத்திலே நம்ம என்ன பார்க்குறோம்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஸோ இந்த வசனம் எப்போன்னா, ஜீசஸ் வந்து ஜஸ்ட் அசென்ஷனுக்கு முன்னாடி பரமேறுதலுக்கு முன்னாடி ஜீசஸ் கடைசியா சொன்ன வார்த்தை இது. இதன் மூலமா இதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்மளுடைய சாட்சியை வந்து நம்ம பிறரோடு கூட பகிர்ந்து கொள்வோமானால் நம்மளால வந்து மற்றவங்களை இயேசுவண்டை சேர்க்க முடியும். ஸோ இது அந்த பிளஸ்ங்கிற பிக்சர்ல எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் ஷேர் யுவர் டெஸ்டிமோனி. ஸோ நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன டெஸ்டிமோனிஸை கூட நம்ம ஷேர் பண்ணோம்னா அது வந்து நம்ம சுற்றி இருக்கவங்களை நம்ம ஊரையே கூட என்ன பண்ணோம்னா கடவுள் அன்னைக்கு சேர்ப்பதற்கு அது ஒரு கருவியாக அமையும். இதுல வந்து இப்போ பிளெஸிங் இன் आवर சிட்டி வந்து மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா, குட் சமாரிட்டன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு காட்டு பகுதியில வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு. அந்த நேரம் கல்லர்களால் அடிக்கப்பட்டு சாக கிடந்த ஒருத்தரை பார்ப்பாரு. அப்போ அவர் வந்து வேற நாட்டு, அது ஒரு ஜூ இல்லை, அடிப்படை கிடக்கிறது ஒரு ஜூ. ஆனால் இவர் வந்து சமாரியர். ஜூக்கும் சமாரியருக்கும் வந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஆனாலும் அந்த ஊர்ல உள்ள மற்றவங்களுக்கு மேல கரிசனைப்பட்டு அந்த அவரோட சொந்த காசுல அவரை கொடுத்து அவங்க காயத்தெல்லாம் ஆட்டி அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்து ஒரு ஆஸ்பத்திரியில வந்து சேர்த்து அப்படி ஒரு பிளஸிங்கா அந்த குட் சமாரிட்டன் ஸ்டோரியில பார்க்கணும். அது மூலமா அவர் வந்து ஒரு பிளஸிங் அந்த சிட்டியில ஒரு பிளஸிங் அந்த குட் சமாரிட்டன் ஸ்டோரி. கடைசியா நம்ம வந்து நம்ம எப்படி நம்ம இருக்கிற நேஷன்ல ஒரு பிளஸிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான கேரக்டர் எஸ்தரை குறித்து பார்க்க போறோம். ஸோ
ஸோ இனிஷியலா ஆமான் வந்து இஸ்ரவேலுக்கு எதிர்த்து அந்த ஒரு கட்டளை பிறப்பிக்கிறப்ப எஸ்தரும் வந்து நீங்க அவங்களோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆர்ஃபன், அவங்களோட சித்தப்பா தான் அவங்கள வளர்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் பயப்படதான் செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்களோட சித்தப்பா அதாவது மொர்தெகாய் வந்து அவங்கள தைரியப்படுத்துவாங்க. அவங்க சொல்லுவாங்க, கடவுள் வந்து நீ இந்த இடத்துல உன்னை வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை நீ அறிந்து செயல்படுவாயானால் உன்னுடைய தேசத்தையே நீ காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களே கூறுவார். அதை நாம் எஸ்தர் 4:14 வாசிக்கிறோம். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். ஸோ அவரோட மொர்தெகாயின் அந்த சொல் கேட்டு எஸ்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக ராஜாவின் இடத்தில் போய் பேசுவாங்க. ஸோ அப்படி பேசுறப்ப ராஜாவும் வந்து மனதிறங்கி அவங்க விருப்பத்தின்படி அவர்களுக்கு அருளி செய்வார். ஸோ எஸ்தரோட இந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து பொதுவாக வந்து பெர்மிஷன் இல்லாம ராஜா முன்னாடி யாராச்சும் போனாங்கன்னா அவங்கள வந்து கொலை செய்யறதுக்கும் ராஜாவுக்கு பெர்மிஷன் உண்டு. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி 3 days வந்து அவங்க உபவாசம் இருந்திருப்பாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ அப்படி அவங்க கடவுள் லண்டையில் உபவாசம் இருந்து கடவுள்கிட்ட அர்ப்பணித்து ப்ரேயர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு அதன் பின் என்ன பண்ணாங்கன்னா ராஜாட்ட போய் பேசினாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒவ்வொரு காரியத்தை நம்ம தொடங்கும் முன்னும் நம்ம வந்து ஜெபத்துல ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்துல இருந்து வழிநடத்துதலை பெரும் வரைக்கும் அங்க இருக்கணும். நம்ம வந்து நம்மளோட டைம் ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. கடவுளோட டைம் தான் வந்து பெர்ஃபெக்ட் டிவைன் டைமிங் இருக்கும். கடவுளுக்கு நம்மளோட நாலேஜ் எல்லாமே வந்து ரொம்ப நேரோவா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். பட் காட் நோஸ் பெட்டர் அண்ட் ஹி ஹஸ் த ஃபுல் பிக்சர். நம்ம அதில் ஜஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணி கடவுளோட டைமிங்க்கு நம்ம வெயிட் பண்ணோம்னாலே வந்து பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம்னு நினைச்சு இருக்கிறத வந்து இன்னும் மோசமாக்கிறோம். சில சமயம் நம்மளோட அந்த ஃபிளஷ்ல நம்ம யோசிச்சு நம்ம வந்து நம்ம சிச்சுவேஷனை பெட்டர் ஆக்குறோம்னு நினைப்போம். பட் வந்து இட் வில் பி வர்ஸ் இன் சம் கேசஸ். ஸோ நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா, இந்த கதை மூலமா தேவன் வந்து எப்படி சாதாரணமான மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி தான் வந்து தேவன் நம்மளையும் பயன்படுத்த ஆவலா இருக்கிறார். நம்ம வந்து அர்ப்பணிச்சு கடவுள் கையில ஒப்பு கொடுப்போமானால் நாமும் வந்து கடவுளோட காரியங்களுக்கு ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்படலாம். அதுபோல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய வேலைக்கு காத்திருக்க வேண்டும். நம்ம வந்து பிரசங்கில கூட வாசிக்கிறோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இந்த எஸ்தர்ல பாத்தீங்கன்னா கூட எஸ்தர் வந்து ராணியானதா இருக்கட்டும், இல்ல அந்த ராஜா வந்து நைட்டு தூக்கம் இல்லாம இருந்ததா இருக்கட்டும், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து கரெக்டா அந்தந்த டைம்ல நடந்திருக்கும். அப்படி இருக்கிறதுனாலதான் வந்து அந்த டைம்ல தான் அவங்க வந்து மொர்தெகாய் செஞ்ச நல்லதை கண்டுபிடிச்சு அவங்களை வந்து உயர்த்திருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் டைமிங் அண்ட் வெயிட் ஃபார் ஹிஸ் டைமிங். நம்ம வந்து முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே நடக்காது, ஒரு நாள் பின்னாடியே நடக்காது. கடவுள் வந்து குறித்து வைத்த நாளில் அந்தந்த நாளை பர்ஃபெக்டா செய்வாங்கன்ற ஒரு விசுவாசம் இருந்தா போதும். அது மாதிரி நம்ம வெயிட் பண்ற டைம்ல வந்து ஜீசஸ் அமைதியா இருக்க மாதிரி கூட நம்மளுக்கு சில சமயம் தோணும். பட் அது வந்து நம்ம ஃபீல் பண்ணலனாலும் கடவுளோட பிரசன்ஸ் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துது அப்படிங்கிறத வந்து பின்னாடி போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த டைம் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணது கிடைக்கல, கடவுள் நம்ம கூட இல்லையோ அப்படின்னு நமக்கு சந்தேகமும் பயமும் வரலாம். ஆனா நம்ம வந்து ஒரு விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. தேவன் வந்து தங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒருபோதும் எடுக்கப்பட்டு போக விட மாட்டார். ஸோ நமக்கு அப்போ உடனே அதை நம்ம ரியலைஸ் பண்ணலனாலும் இந்த ஃபியூச்சர் நம்ம திரும்பி பார்க்குறப்ப நமக்கு தெரியும், ஓ நம்ம அப்படி நினைச்சோமே ஆனா அப்படி இல்லை, கடவுள் அப்பவும் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்தினார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து நம்ம பிளஸ் பிகினிங் ப்ரேயரையும் பார்க்கலாம், எக்ஸசைஸ் ஒபீடியன்ஸ். நம்ம அவங்க கடவுள் நம்மளுக்கு ப்ராம்ப்ட் பண்றப்ப உடனே நம்ம என்ன பண்ணணும், ஆக்ட் பண்ணணும். எந்த நோக்கத்திற்காக நம்ம ஒவ்வொரு ஃபேமிலியும் ஜீசஸ் வந்து இங்க பாய்ஸையும் மெரடியில வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது. நம்ம கடவுள் கையில அர்ப்பணித்து அடுத்தவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறது எப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணி கடவுள்கிட்ட இருந்து அந்த வார்த்தையை பெற்று நாளை துவக்குவோமானால் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். அது blessing to the nationல அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஆபிரகாம். அதாவது நம்ம ஜெனசிஸ் 12:3 வாசிக்கிற மாதிரி ஆபிரகாமுக்கு வந்து பிள்ளைங்க இல்லை, 75 வயசு வரைக்கும் அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வச்சு அவரோட ஒபீடியன்ஸ்னால, ஆபிரகாம் வந்து ஒபீடியன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒபீடியன்ஸ்னால வந்து கடவுள்
திருப்பி அந்த பிளஸ் இதில் பார்த்தோம்னா பிகினர் ப்ரேயருக்கு வந்து எஸ்தர் டேனியல் வந்து ஒரு எக்ஸாம்பிள். எஸ்தர் வந்து 3 நாள் உபவாசம் பண்ணிட்டு போய் ராஜாவோட பேசுவாங்க. தானியல் வந்து ரொம்ப க்ளோஸாக ப்ரேயர் பண்ணி எல்லா நாளும் வந்து ப்ரேயர் பண்ணி அவர் க்ளோஸ் கம்யூனிகேஷனில் கடவுளோட இருப்பார். அதனால அவங்க 2 பேரும் ஒரு பிளெஸிங்காக இருந்தாங்க. எஸ்தர் வந்து பிளெஸிங் டு ஆல் தி நேஷன்ஸ், தானியல் வந்து பிளெஸிங் இன் தி ஒர்க் பிளேஸ்க்கு எக்ஸாம்பிள். அடுத்து லிசன் லுக் அவுட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த நாமான் வீட்டில் உள்ள அந்த வேலைக்கார பிள்ளை, அப்புறம் நோவா, அவங்க 2 பேரும் அந்த லிசன் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு பிளெஸிங்காக இருந்திருக்காங்க. அப்புறம் எக்ஸசைஸ் ஒபீடியன்ஸ்ன்னு பார்த்தா ஆபிரகாம், உங்களோட அப்பா நீ இருக்கிற இடத்த விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒபே பண்ணதுனால அவர் வந்து கடவுள் வந்து ஒரு பிளெஸிங் டு தி ஆல் நேஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. இப்போது நியூ டெஸ்டமெண்ட்ல கூட வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு எப்படி பிளெஸிங்காக இருக்கணுன்றதை பற்றி பார்த்தா தட் இஸ் கால்ட் பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம். அவ்வளோ பெரிய ஒரு மேன்மை. நம்ம இப்போ இந்த டாபிக்கே வந்து பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம்னு பேர் வச்சுருக்கோம். அவ்வளோ பெரிய மேன்மையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்வ் அதர் செல்ஃப்லெஸ்லி, ராகாப் குட் சமையல், அவங்கள மட்டும் பார்க்காம அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் ராகாப் வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த எக்ஸ்ட்ரல் ஸ்பைஸ் டெக் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி குட் சமையல் வந்து அவர் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு இருந்தார். ஆனாலும் சரி நமக்கு கொஞ்சம் அசௌகரியம் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அதனால ஒரு பிளெஸிங்காக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஷேர் யுவர் விட்னஸ் அண்ட் டெஸ்டிமனி. நம்ம இப்போ ஒர்க் பிளேஸில் வந்து அல்லது இந்த ஊரில் இருக்கும்போது நிறைய நான் பிலீவர்ஸ் எல்லாரையும் பார்ப்போம். அவங்களுக்குலாம் நம்மளோட டெஸ்டிமனி சொல்லி நம்ம ஒரு சாட்சியாக இருக்கிறது மூலமாக இந்த சமாரியர் ஸ்திரீ போல அவங்களோட இயேசுவானவரை அவங்க பார்த்து அவங்க மூலமாக ரட்சிக்கப்பட்டதை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணனால அவங்களும் வந்து அந்த சமாரியா அந்த ஊருக்கே வந்து ஒரு பிளெஸிங்காக இருந்திருக்காங்க. ஸோ அதனால இப்போ என்ன கடைசியாக பார்க்குறோம்னா இப்போ பிளெஸிங்னா என்னன்னு பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளெஸிங் பார்த்தோம், எப்படி பிளெஸிங்காக இருக்கிறதுன்னு பார்த்தோம். ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு பிளெஸிங்காக அடுத்தவங்களுக்கு இருக்கிறதுக்கு. அது என்னன்னா நம்ம வந்து நம்மளோட பிளஸ்ல முடியாது. நம்ம வந்து கடவுளோட க்ளோஸ் கம்யூனிகேஷன் வந்து கடவுள் நம்ம பரிசுத்த ஆவியால நம்ம நிரப்புனா மட்டும்தான் நம்ம பிளெஸிங்காக இருக்கும். அதனால நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து பரிசுத்த ஆவியால நம்ம நிரப்புனா அது வந்து ஒரு கப் மாதிரி. நமக்குள்ள சல்வேஷன் கிடைச்சதெல்லாம் ஒரு கப் மாதிரி. அதில் வந்து நம்ம கப் வந்து ஃபுல்லாகி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அந்த அபண்டன்ஸை வந்து மற்றவங்க எல்லாம் பார்க்குற நேரம் நம்ம வந்து ஒரு பிளெஸிங்காக இருக்குது. பிளெஸிங் வந்து யூஸ்வலாக வாட்டர். இப்போ பிளெஸிங்கை பற்றி ஒரு வெரி ஃபேமஸ் சாங் இருக்குது, ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் அப்படின்னு சொல்லி பாட்டு. வாட்டரை வந்து ஈக்குவேட் பண்ணுவாங்க இந்த பிளெஸிங். ஒரு சின்ன கப்பில் நமக்கு கிடைக்கிறது வந்து சல்வேஷன் ஒரு பிளெஸிங்காக கிடைக்குது. அது பெருக்கி அது இதாகி ஒரு ஊற்று மாதிரி வந்து போலீஸ் ஸ்பிரிட் பரிசுத்தாவியால் நம்ம நிரம்புற நேரம் அடுத்தவங்களுக்கு அடுத்த சர்க்கிளுக்கு ஒர்க் பிளேஸில் வந்து பிளெஸிங்காக இருக்கலாம், ஃபேமிலிக்கு பிளெஸிங்காக இருக்கலாம். அதே இது வந்து பெருகி ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று அப்படின்னா நம்ம நிறைய நீரூற்று வந்து நம்ம இதுலேருந்து வந்து அடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு பிளெஸிங்காக இருக்கிறத வந்து நம்ம இதில் பார்க்கணும். அதனால நம்ம கடவுள் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளெஸிங்காக இருக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு தருவாராக என்று நம்ம எல்லாரும் வந்து ஜெபிக்கலாம். முதலாவது என்ன ஜெபிக்க போகிறோம், நம்ம எப்படி ஆஸ்வாதமாக இருக்கிறது, நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி எப்படி நம்ம குடும்பத்தில் ஆஸ்வாதமாக இருக்கிறது, எப்படி நம்ம வேலை செய்யறதுல ஆஸ்வாதமாக இருக்கிறது, எப்படி நம்ம இருக்கிற பட்டணத்தில் ஆஸ்வாதமாக இருக்கிறது, எப்படி நம்ம நாட்டில் ஆஸ்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம அதுக்காக நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம். நம்ம ஒரு அர்ப்பணிப்பு செய்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கூட ரெண்டாவது
நம்ம வந்து ப்ரே ஃபார் த நேஷன். நம்ம வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேணும். முக்கியமாக மிடில் ஈஸ்டில் நடந்து கொண்டு இருக்கிற யுத்தங்களுக்காக நம்ம ஓயப்படணும். ஏன்னா பாலிடிக்ஸ் பற்றி இல்லை, பட் ஆனால் வந்து ஜனங்கள் அழைப்பு போகிறது வந்து தேவனுடைய சித்தம் இல்லை, அது மட்டும் நமக்கு உறுதியாக தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்க வேணும். ரெண்டாவது மூணாவது வந்து நம்ம ஜனங்கள் யாரெல்லாம் கஷ்டத்து பாதையில் போயிட்டு இருக்காங்க அதை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க வேணும். எல்லாம் வந்து ஒரு தேவனுடைய தொடுதல் வேணும், தேவனை ஒரு வழியை மாற்ற வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க அதுக்காக நம்ம ஜெபிக்க வேணும். அதுக்காக வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் யாரும் சிக்காக இருக்காங்க, யாரெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்காங்க, யாரெல்லாம் வந்து முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகணும். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஸோ இந்த டாபிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் முடிவும் முருகல் படிக்கு இல்லைன்னா வந்து உட்காந்து கொள்வது பரவாயில்ல. முதலாவது குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எப்படி ஒரு ஆஸ்வாதமாக இருக்கணும் இந்த நம்ம கொடுத்துருக்க தேவன் நம்ம கொடுத்துருக்க சூழ்நிலைகள் நம்ம குடும்பத்தில், நம்ம வெளிஸ்தலத்தில், நம்ம அந்த தேசத்தில், நம்ம இருக்கிற பட்டணத்தில் எப்படி ஒரு ஆஸ்வாதமாக இருக்கணும் என்று தேவன் நம்மளோட பேசியிருக்காரு. இந்த வேலை கூட கண்களை மூடி நம்ம நிதானித்து பார்த்தாங்க. நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அந்த வேலையில் கூட நம் அநேக தீர்மானம் எடுத்திருப்போம். ஆனாலும் நாம் எப்படி வந்து தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்ம மற்றவர்களையும் நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்ம வந்து மனதில் ஏற்றுக்கொண்டு நாம் ஜெபிப்போம். இந்த வேலையில் கூட அன்புள்ள பிதாவே, அப்போ இந்த நல்ல இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்போ இந்த வேலைக்குள்ளே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. அப்போ நீர் எங்களை ஆசீர்வதிப்பிருக்கிற இந்த வேலை கூட ஆகியானவர் இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தையும் நிரப்பி ஆண்டவரை. அப்பா நாங்கள் எப்படி மற்றவர்கள் ஆஸ்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை நாங்கள் கேட்டோமோ அதன்படியே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை, எங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரை, அப்படியே ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே பட்டணத்திலும் சரி ஆண்டவரே, நாங்கள் யார் பார்த்தாலும் சரி எங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே, அப்படியே ஆண்டவரே நாங்கள் இந்த தேசத்தில் கூட ஆண்டவரே அப்போ நாங்கள் செய்கிற ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே அதை ஆஸ்வாதமாய் மற்றவங்களை மாற்ற ஆண்டவரே எங்களுக்கு அப்பா எங்களை எடுத்து நீ பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரே ஆண்டவரே இந்த வேலையில் கூட ஆண்டவரே நீர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீரே ஆண்டவரை நாங்கள் எடுத்திருக்க முடிவு தீர்மானங்களை ஆண்டவரை நாங்கள் அதை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் அதை கடைபிடிக்க எங்களுக்கு பேசுகிற ஜெபிக்கிறோம் மற்றும் தாத்து மையத்தின் வேஸ்மை ஜெபிக்கிறோம் தப்பினாக. ஆமாம். ரெண்டாவது குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். யுத்தங்கள் ஓய பண்ணுகிற தேவனாயிருக்கிற நம்ம யுத்தங்கள் ஓய பண்ண வேண்டும். அதனால எவ்வளோ பாதிப்புகள் நம்ம பார்க்கிறோம், கூடிய சீக்கிரம் எப்படி நம்மளை இதை வந்து அஃபெக்ட் பண்ண போது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். யாராவது சத்தத்தை யாராவது ஜெபிக்க விருப்பப்பட்டவர்கள் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க முடிஞ்சு. அநேக குழந்தைகளை எதிர்காலம் அழித்து கொண்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இந்த யுத்த காலங்கள் நடுவே தங்களுக்காக வருத்தி கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பாடப்பட்டு இந்த வேலைப்பா இந்த யுத்தம் சமாதானமாக முடிவிட்டோம்ப்பா. நடுவே இது 2 நாள் யுத்தம்ப்பா. மற்ற நாடுகள் அநேக நாடுகளுக்கு பெரிய பாதிப்பாக வந்து கொண்டிருக்கிறதப்பா. நடுவே அந்த எல்லா பாதிப்பையும் எடுத்துக்கொண்டு இந்த சமாதானத்தால் நிரப்புகிறாரப்பா. இந்த
இந்த காரியத்தை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் மாத்திரமே இது கொடுப்போம். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக்கிறேன். ஆமென். ஆமென். கைகளை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்றோம். தேவன் நீர் ஆண்டவரே ஜெபத்தை கேட்க நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அடுத்த குறிப்பாக ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக யாரும் சுகவீனப்பட்டிருக்கிறோம், யாரும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அதுக்காக ஜெபிக்க போகிறோம். யாரும் நம்ம அடிக்கடி நம்ம ஆம்புலன்ஸ்லாம் பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம். ஆனால் எவ்வளோ ஜனங்கள் அதை பின்னாடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் உதவி செய்ய வேண்டும். அதற்காக யாராவது பாரப்பட்டவர்கள் ஜெபிக்கும்படியாக அப்பா அந்த மாலை நேரத்துக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் வந்து அப்பா உங்களுடைய வேதத்தை தியானிக்கவும் ஆண்டவரே சப்பா எங்களை ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை கூட்டி சேர்த்திங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா அவங்க துதிக்கிற ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே சப்பா வியாதியோடு இருக்க மக்களுக்காக அப்பா ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். அப்பா நீர் அப்பா நீ பலவீனமாய் சுகவீனமாய் எத்தனை பேர் ஆண்டவரே சப்பா ஹாஸ்பிட்டல்லையும் வீடுகளில் இருக்கிறாங்க நீங்க அறிவிங்க ஆண்டவரே சப்பா. அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீ விடுதலை கொடுங்க ஆண்டவரே சப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே சப்பா உங்களுடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே அப்பேற்பட்ட மக்களை ஆண்டவரே சப்பா தொடட்டும் ஆண்டவரே சப்பா துதிக்கிற ஆண்டவரே நீர் விடுதலை கொடுங்கப்பா. 2 நாளாய் ஆண்டவரே சப்பா ஹாஸ்பிட்டல்லையும் வீடுகளிலும் படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே சப்பா. அப்பா நீர் அவங்களுடைய வியாதியின் கூறுகளை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அமை துதிக்கிற ஆண்டவரே நீர் விடுதலை கொடுங்க அப்பா. நமக்கு சாட்சியாக எழுந்திருக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அமை துதிக்கிற ஆண்டவரே சப்பா நன்றியோடு துதிக்கிறப்பா. நீர் இப்பொழுதே அப்பா அப்படி அப்பா கஷ்டமான சூழ்நிலைகள்ல கடந்து போகிற எல்லா மனிதருக்கும் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா ஆண்டவரே நெடுநாளாய் காத்திருக்கிறது இதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போது ஜீவருட்சம் பொழித்து சொல்லியிருக்கீங்கப்பா. நெடுநாளாய் வியாதியாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்க போறீங்க. அவங்க இதயத்தை கழிப்பாக்க போகிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. நாங்கள் அப்பா ஒரு சிறு கூட்டமா இந்த இடத்துல இருந்து கேட்கிறோம் ஆண்டவரே சப்பா. என் நாமத்தினால ஆண்டவரே 2 பேர் 3 பேர் எதை ஒருமனப்பட்டு கேட்கிறீங்களோ அதெல்லாம் நான் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு இப்பொழுதப்பா நாங்கள் சுகவீனமாக இருக்கிற அப்பா ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுங்க. சுகவீனத்துல இருந்து அப்பா நீர் தூக்கி எடுங்க ஆண்டவரே சப்பா. அப்பா துதிக்கிற அப்பா ஆண்டவரே நீ எப்படி அப்பா உங்களுடைய நீர் ஆண்டவரே இந்த உலகத்துல இருந்த நாட்களில அப்பா வியாதிஸ்தர்களை எல்லாம் தொட்டு சுகமாக்குறீங்களா ஆண்டவரே சப்பா. அதே இந்த கரமாண்டவரே சப்பா இப்பொழுது எல்லா அப்பா சுகவீனமான மக்களையும் ஆண்டவரே தொடட்டும் ஆண்டவரே சப்பா. அப்பா யார் ஆண்டவரே எங்களுடைய எங்கள் குடும்பத்திலும் எங்கள் அப்பா தெரிந்தவர்கள் மத்தியிலும் யார் பலவீனமாக இருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே சப்பா. அப்பா அப்பேற்பட்ட எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க ஆண்டவரே சப்பா. அவன் துதிக்கிற நாங்கள் அநேக சாட்சிகளை கேட்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. இது அநேகமே பார்த்து கொடுக்குறோம் பேசும்போது நல்லது ஜெபத்தை கேட்டு நன்றி சொல்கிறோம். ஆமென். கடைசியாக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். தேவியாப்பாவும் நண்பர்களாகவும் நன்றி சொல்கிறதுக்கு அப்புறம் இந்த 20 வேலையில கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒன்று சேர்ந்த குடும்பங்களாய் ஆண்டவரே அப்பா உண்மை துணிக்க உண்மை ஆராதிக்க ஆண்டவரே அவங்களை பற்றி தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்திரே அவருக்காக நன்றி சொல்கிறோம். தகப்பனே அப்பா இந்த ஆண்டவரே இந்த நாங்கள் கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே அப்பா வருகிற வாரங்கள் ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்கூலில் போகும்போது வரும்போது கரம் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுக்கு போக்கு மரத்திலையும் ஆண்டவரே அப்பா கைக்கு செய்கிற அனைத்து வேலையிலும் கரம் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்படியே ஆண்டவரே அப்போ வேலை செலுத்தும் கரம் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனே எந்த காரியத்துக்காக ஆண்டவரே ஜெபித்து கூட இருக்கிறவங்க அதுக்கு ஆண்டவரே அப்பா பதிலை நீ அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனே நீ செய்கிறவே காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்படியே ஆண்டவரே அப்பா நாளைக்கு இருக்க ஆண்டவரே அப்பா அந்த ஓசனை பண்டிகைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை பங்கேற்ற ஆண்டவரே அப்போ உண்மை அதை உயர்த்தி ஆண்டவர் நீர் எங்களுக்காக ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வந்தீர் ஆண்டவரே அதை நேரம் கூர்ந்து ஆண்டவரே அப்போ உண்மை குறித்து ஆண்டவரே நாங்கள் மகிழ ஜெபிக்கிறோம். தகப்பனே நீரை பொருட்படுத்தும் பயன்படுத்துகிற மீதான அந்நேரத்தில் கூட வீடுமாய் பத்திரமாய் வீட்டு போய் சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை மேற்கொள்ள உதவி செய்ய மற்றும் தாத்தியும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. துதி கருணம் மகிமை பேர் புகழ் ஆராதனை உங்களுக்கு பேசுகிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். மதுருக்கு நன்றி. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கு. நீங்கள் போகிற வழியில் சாப்பிட்றது அந்த ஃபெலோஷிப் டைம் இருக்கு. ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நீங்கள்
I need to